இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். மக்களின் நோய்களை நீக்கினவர், பாவியின் பாவனை நீக்கிடுமே. மக்களின் நோய்களை நீக்கினவர், பாவியின் பாவனை நீக்கிடுமே. பாரி எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். பாரி எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இதனால் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்திற்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார். இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வந்து விட்டார். வண்ணாந்தரமாய் அற்புதமாய் செங்கடலை கடந்து கர்த்தர் நடத்தி கொண்டு செல்லும் போது இந்த காரியத்தை சொல்லுகிறார். என்னுடைய கற்பனைகள், என்னுடைய வார்த்தைகள் எல்லாவற்றையும் கவனமாய் கேட்டு செம்மையான பாதைகளில் நடப்பாயானால் எகிப்திற்கு வந்த வாதைகள், நோய்கள் உங்களுக்கு நான் வரப்பண்ண மாட்டேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். இன்று நம்முடைய ஆண்டவர் நமக்கு பரிகாரியாக கர்த்தர் இருக்கிறார். அவரை சார்ந்து கொண்டு எல்லாமே நீங்கள் தான் ஆண்டவரேன்னு சொல்லி வாழ்வோம் என்று சொன்னால் நிச்சயமாகவே எல்லாவற்றிற்கும் பரிகாரம் ஏற்பட்டுவிடும். எல்லாவற்றிற்கும் உதவி அவரிடத்திலிருந்து வர ஆரம்பித்துவிடும். எல்லாவற்றையும் அவர் பார்த்துக் கொள்வார். 2 நாளாகமும் 14, 15, 16ஆம் அதிகாரத்தை பார்க்கும் பொழுது ஆசா என்கிற ஒரு ராஜாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ராஜாவின் ஆரம்பம் மிகவும் அழகாக இருந்தது. வேதம் சொல்லுகிறது, தேவனுக்கு பிரியமானதை செம்மையானதை அவன் செய்தான் என்று சொல்லி எல்லா விதத்திலும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். விரோதமாய் சத்துருக்கள் எழும்பும் பொழுது, லட்சக்கணக்கான சேனைகளோடு முற்றுகை போட வரும்பொழுது, யுத்தத்திற்கு வரும்பொழுது கூட அந்த ஆசாவின் ஜெபம் ஆச்சரியமாக இருக்கும். ஆண்டவரே, பலன் உள்ளவனுக்காயிலும் பலனற்றவனுக்காயிலும் உதவி செய்யறது லேசான காரியம் என்று அல்லவா அம்மாள் முடியுமே. சூழ்நிலை மாற்றும் போது ஆண்டவர் அவனுக்காக எல்லாவற்றிலும் யுத்தம் பண்ணி ஜெயத்தை கொடுத்திருக்கிறார். ஆனால் கடைசி நாட்களில் வியாதிப்பட்டு படுக்கையில் ஆகும் பொழுது, கால்களிலே நோவு கண்டு வலி அதிகமாகும் பொழுது வேதம் சொல்கிறது, கர்த்தரை பரிகாரமாக தேடவில்லை, கர்த்தரை அல்ல வேற காரியங்களை தான் பரிகாரமாக தேடும் பொழுது பின்வாங்கி போனார் சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லா சூழ்நிலை எவ்வளவு பெரிய பெரிய காரியங்களை செய்து கொடுத்த அந்த ஆண்டவரை விட்டு விலகி அவருடைய ஒத்தாசையை உதவியை நாடாமல் மற்ற உலக பிரகாரமான மனிதர்களையும் மற்றவர்களையும் நாடும் பொழுது ஆண்டவர் கைவிடுகிறார். பரிதாபமான ஒரு நிலைமை போகிறது. அப்படிப்பட்ட காரியத்திற்கு யாருமே போகக்கூடாது. மாறாக எல்லாவற்றிலும் அன்று அற்புதத்தை செய்த அதே ஆண்டவர் இன்றும் செய்ய வல்லவர் என்று விசுவாசிப்போம் என்று சொன்னால் அதை பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு வட மாநிலத்திலே வாழ்ந்து வந்த ஒரு அருமையான வசதியுள்ள ஒரு குடும்பம், நல்ல வசதி, திடீரென்று அந்த குழந்தை ஒன்று பலவீனப்பட்டு விடுகிறது. எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் கொடுத்து பார்க்கறாங்க, கேட்கலாங்களாம். அதிகமா மந்திரவாதிகளுடைய கைடன்ஸ் ஜாஸ்தி இருக்கிற பகுதி. அப்பொழுது மந்திரவாதிகளிடம் போவான், பல பரிகாரங்களை சொல்லுகிறான். நீங்கள் இதை செய்தால் உங்கள் குழந்தைக்கு சுகமாயிரும். அப்படியே செய்வார்கள். நீங்க இந்த இடத்துல போய் இதை பண்ணினீர்கள் என்று சொன்னால் அதையும் பண்ணி பார்த்தார்கள். இன்னும் உங்கள் விரலிலே லைட்டா கீறல் ஏற்பட்டு அதன் மூலமாய் ரத்தத்தின் இடத்தில் சொட்டு சொட்டாய் விழ பண்ணினீர்கள் என்ற பலவித பூஜைகள் பரிகாரங்கள் எல்லாம் பண்ணியும் நாளுக்கு நாள் இருக்கிற சொத்து சுகத்தை எல்லாவற்றையும் இழந்தார்களே ஒழிய பரிகாரமாய் ஒரு காரியங்களும் அவன் சொன்னது பலிக்கவும் இல்லை, வாய்க்கவும் இல்லை. குழந்தை நாளுக்கு நாள் செத்துக் கொண்டே இருக்கிறது. என்ன செய்வதென்று தெரியவில்லை. அப்படியே பரிதாபமா இருக்கிற சூழ்நிலையிலே அந்த வழியிலே போன ஒரு மிஷினரி அந்த குடும்பத்தை சந்திக்க ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. உற்சவத்தோடு உட்கார்ந்திருக்கும் பொழுது அந்த மிஷினரி கேட்கிறார், என்ன உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லும் பொழுது, இந்த மாதிரி எங்கள் குழந்தை வியாதிப்பட்டது, மருத்துவத்தினால் கண்டுபிடிக்க முடியவில்லை, பலவித மந்திரங்களையும் நாங்கள் பலவித பூஜைகள் பலவித பரிகாரங்களை செய்து பார்த்தோம், சுகம் கிடைக்கவில்லை, எல்லாவற்றையும் இழந்ததுதான் மிச்சம், இப்பொழுது வேதனையோடு என்ன செய்வது என்று சொல்லி தத்தளித்துக் கொண்டிருக்கிறோங்க பொழுது, ஏன் நீங்கள் இயேசுவை நோக்கி கூப்பிடக்கூடாதுன்னு ஒரு வார்த்தை சொல்லுகிறார். அப்பொழுது இயேசு யாரென்று எங்களுக்கு தெரியாதே, நாங்கள் என்ன செய்வது, எப்படி கூப்பிடணும்னு தெரியாதே, சரி ஒன்று வேண்டாம் வாங்கல் என்று சொல்லி அந்த மிஷினரி அந்த இடத்திலிருந்தே இயேசுவேன்னு சொல்லி ஒரு சிறு ஜெபத்தை ஏறெடுக்கிறார். கூப்பிடுகிற சத்தத்திற்கு உடனே பதில் கொடுக்கிற தேவன் அல்லவா நம்முடைய தேவன். அந்த இடத்திலே ஆண்டவர் அந்த குழந்தையை பூரண சுகத்தோடு
அந்த ஒரு புதிய ஒரு ஆரம்பத்தை கொடுத்து அற்புதத்தை செய்கிறார். யோசித்து பாருங்கள். இதுதான் ஆண்டவருடைய கிரியை. பரிகாரியாக கர்த்தரை நோக்கி அந்த இடத்திலே ஆண்டவரே நீர் இறங்கும் என்று சொல்லி தாழ்த்தி கேட்கும் பொழுது அங்கு ஒரு பரிகாரம் உண்டாகிறது. கர்த்தர் தமது வல்லமையினால் அந்த குடும்பத்தின் சூழ்நிலையை மாற்றுகிறார். இருள் மறைகிறது, வெளிச்சம் உதிக்கிறது. இயேசுவே எங்கள் பரிகாரி என்று சொல்லி அவர்கள் இன்றும் ஆண்டவரை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். யோசித்து பாருங்கள். ஒருவேளை எல்லா விதத்திலும் முயற்சி எடுத்து இதற்கு இந்த பிரச்சனைக்கு தீர்வே இல்லையா, இந்த வியாதிக்கு சுகமாவதற்கு ஒரு வழியே இல்லையா, எங்களுக்கு வீட்டினுடைய இந்த சூழ்நிலை மாறாதா, பரிகாரத்திற்காக அங்கங்க அலைந்து பரிதாபத்தோடு இருக்கிற நம்மை பார்த்த ஆண்டவர் அங்கலாய்க்கிறார். என்னை நோக்கி என் மகன் என் மகள் கூப்பிட மாட்டாளான்னு சொல்லி எங்குகிறார். இன்று பரிகாரிய கர்த்தர் நீர்தான் ஆண்டவரே சொல்லி கூப்பிடுவோம் என்று சொன்னால் எல்லாவற்றிலும் அவர் பரிகாரிய கர்த்தராக இருந்து எல்லாவற்றிற்கும் பரிகாரம் கொடுப்பார். ஜெபிப்போமா. அன்பின் தகப்பனே, புதிய நாளை கொடுத்திருக்கிறீங்க. ஒரு சமூகத்திலே தாழ்த்தி வருகிறோம் அப்பா. எங்கு பார்த்தாலும் பிரச்சனைக்கு தீர்வின்றி சூழ்நிலை மாறாமல் தத்தளிப்போடு பலவீனத்தோடு வியாதியோடு போராடுகிற இந்த சூழ்நிலையை கர்த்தர் மாற்ற வல்லவர் அப்பா. எப்படிப்பட்ட வியாதியாக இருந்தாலும் சுகமாக்க வல்லவர். மரித்து அழுகி போன சரீரத்துக்குள்ளே ஜீவனை கொண்டு வந்தவர். பலவீனமாய் வேதனையோடு நம்பிக்கை இழந்து போய் முயற்சி எடுத்து தோற்று போன நிலைமையிலே எங்களுக்கு பரிகாரமே இதற்கு இல்லையே சொல்லி அங்கலாய்க்கிற பிள்ளைகளை நினைத்தருளுவீராக. இந்த நாளிலும் அப்படிப்பட்ட ஒரு கிருபை உண்டாகி ஒவ்வொரு பிள்ளையுடைய சூழ்நிலை மாறட்டும். நம்மிடத்தில் வந்திருக்கிற ஒருவரை புறம்பே தள்ளினதில்லை. இன்று நினைவு கூர்ந்து பெரிய காரியங்கள் செய்வதற்காய் ஸ்தோத்திரம் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். துதி கனமகிமை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். இயேசு நமக்கு பரிகாரியாகிய கர்த்தரா இருக்கிறார். அவர்தான் நமக்கு எல்லாம். அந்த பரிகாரியாகிய கர்த்தரை எல்லா சூழ்நிலையிலும் அவரை நோக்கி பார்த்து அவரை சார்ந்து கொள்வோம். நிச்சயமாகவே எல்லா வியாதிகள் பலவீனங்கள் நம்மை விட்டு நீங்கும். புதிய ஒரு நன்மை கர்த்தர் கொடுத்து நடத்துவார். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டும் நாளை தினம் சந்திப்போம். இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி, என் ஜீவிய நாளெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி, என் ஜீவிய நாளெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி. இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி, என் ஜீவிய நாளெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி, என் ஜீவிய நாள்